அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் வரும் மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் மகரமனையிலிருந்து பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார். மீண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாவார். கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு மகர வீட்டுல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த 25 நாட்கள்ல சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இவ்வளோ நாளா உங்க லக்ன பாவகத்திலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார். சுக்கிர பகவான் தனிச்சு இங்க இல்லாம உங்க லக்னாதிபதியும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான சனி பகவானோட, ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். கூடவே உங்க அஷ்டமாதிபதியான சூரிய பகவானோடையும் வரும் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கார். 14ஆம் தேதி அன்னைக்கு உங்க அஷ்டமாதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். உங்க அஷ்டமாதிபதியோட சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால 14ஆம் தேதி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் எதிலையுமே சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் அனுசரித்து செல்வது, தனம் சார்ந்த விஷயத்திலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் வாக்கு சார்ந்த விஷயத்திலையும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது, சிந்திச்சு செயல்படுறது, இதெல்லாம் வரும் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது. தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார்னு பார்த்தா, உங்களுக்கு செல்வம், பொருள், வசதி வாய்ப்புகள், பூர்வீகம் சார்ந்த வருமானத்தை அதிகப்படுத்துறது, இது மாதிரியான நற்பலன்கள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். யாரையும் நம்பாம உங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உங்க பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும். உங்க திறமைகள் வெளிப்படும். உங்க திறமைகள் அடுத்தவங்களால பாராட்டப்படும். செல்வ சேர்க்கை பிரமாதமா இருக்கும். கலை, அழகு, பொழுதுபோக்கு, இது மாதிரியான நடவடிக்கைகள்ல ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்துல பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக அதிக நேரம் செலவிடுவீங்க. உதாரணத்துக்கு அதிக நேரம் செல்போன் பார்க்கறது, சோசியல் மீடியால அதிக நேரம் செலவிடுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. வெளியிடத்திலையும் சரி, வீட்டிலையும் சரி, நல்ல செல்வாக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி பூர்வீக வருமானம், பூர்வீகத்தின் மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் அதிகரிக்கும். உங்க ஆளுமை திறன் அதிகரிக்கும். உங்க மென்மையான பேச்சு, சரியான நேரத்துல எதை சொல்லணுங்கிற அந்த பேச்சு திறமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். உங்க பேச்சுனால அடுத்தவங்களை வெகுவா கவரக்கூடிய அமைப்பு, அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச்சு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வழக்கமா இருக்கிறத விட உங்க வருமானம் அதிகரிக்கும். உங்க படைப்பாற்றல் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு பெருசா எந்தவித பங்கமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வராது. தன வருமானம் பிரமாதமா இருக்கும். சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால சுகபோகத்தை பெருக்கிக்க கூடிய அமைப்பை உண்டாக்கும். குடும்பத்துல தன வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்துக்காக அதிகமா நீங்க பார்த்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். உங்க பேச்சு ஆடம்பரமா இருக்கும். கலை ரசனையோட பேசுவீங்க. இனிக்க பேசுவீங்க. மற்றவங்களை கவரும் விதத்துல பேசுவீங்க. இசைத்துறைகள்ல, கலைத்துறைகள்ல இதெல்லாம் நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி சகோதர உறவுகளுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு கொடுக்கும். வாகன யோகம் சிறப்பா இருக்கும். நிறைய பேர் நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. சரியான டைம் வராம இருப்பீங்க இல்லையா? இந்த காலகட்டத்துல வண்டி வாகன யோகம்ங்கிறது பிரமாதமா இருக்கும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நீண்ட காலமா நினைச்ச மாதிரி ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உழைப்பை தாண்டி வருமானம் இருக்கும். உழைக்காத வருமானம் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை தாண்டி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சாஸ்திர ஞானம், சாஸ்திரத்தின் மேல
ஈடுபாடு, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் சிலருக்கு அதிகரிக்கும். அழகான முகம், அழகான தோற்றத்தை கொடுக்கும். உங்க தோற்றத்துக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. உங்களை அழகுபடுத்திக்கணும், அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்தணும், நிறைய ஆபரணங்கள் அணியணும், இந்த மாதிரியான ஆர்வம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். குறிப்பா பெண்களுக்கு ஆபரணங்கள் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு, உதாரணத்துக்கு நகைக்கடை வச்சிருக்கவங்களுக்கு, வெள்ளி ஆபரணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, அப்புறம் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கு, சின்ன திரை, அதே மாதிரி சினிமா துறைகள்ல இருக்கவங்க, பட்டு, ஜவுளி, பழம், காய்கறி, விவசாய துறைகள்ல இருக்கவங்க, துணிக்கடை வச்சிருக்கவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது, பணவரவுக்கு எந்தவித பங்கமும் இருக்காது, பணவரவு பிரமாதமா இருக்கும், பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும். கவர்ச்சியான பேச்சு மற்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பிடிக்கும். ஆன்மீக பேச்சு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எதையுமே எக்ஸ்பென்சிவா பண்ணக்கூடிய அமைப்பு, வசதி வாய்ப்புகளோட இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வாசனை திரவியம் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். பர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும், சென்ட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க காதலிக்கிற பெண் கிட்டையோ ஆண் கிட்டையோ உங்க காதலை எடுத்து சொல்ல முடியலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் கிட்டையும் உங்க காதலை சொல்ல முடியலன்னு நினைக்கிறவங்க எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்க பெற்றோர் உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளும் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு உறவினர்கள் வகையில வரன் அமையலாம். அதே மாதிரி இதுல சில தொந்தரவுகளும் கொடுக்கும். இந்த அமைப்பு கண் அல்லது வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உடல் நலத்துல சற்று கவனம், அக்கறை செலுத்த பாருங்க. பஞ்சமஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், காதல் ஸ்தானம், உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால பூர்வீகத்தினால நிறைய பேருக்கு வருமானம், பணவரவுங்கிறது அதிகரிக்கும். ஆசிரியர், ஜோதிடர், வக்கீல், நீதிபதி, இது மாதிரி பேச்சு சார்ந்த தொழில், போதனை பண்றது, சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும். குழந்தைகளால ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும். இயற்கை மூலமா சிலருக்கு வருமானம் இருக்கும். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும். சிக்கனமா எதையுமே செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். படிச்சுட்டு வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சீக்கிரமாவே நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். தாய்மாமன் மூலம் ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும். உங்க புத்திசாலித்தனத்தினால வருமானம் அதிகரிக்கும். உங்க பேச்சுனால வருமானம் இருக்கும். ஒரு சிலர் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பூஜை புனஸ்காரங்கள், கும்பாபிஷேகம் இதிலெல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுக்கும். கர்ம தொழில் தானாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்க, உங்க பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்க, பேச்சு மூலதனமா வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு, அதே மாதிரி தனம் சார்ந்த பணம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தையுடைய சொத்து, பணம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு ப்ராப்பரா கிடைக்கும். தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் இருக்கும். உணவு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்க, டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறவங்க, சின்ன திரையில இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறது, குடும்பத்துக்காக பொருட்கள் வாங்கி சேர்க்கிறது, குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நீங்க செய்யும் தொழில்ல ஏற்றம் இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, குலதெய்வ கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் இந்த காலகட்டம் அதிகப்படுத்தும். குடும்பத்துல வருமானம் உயரும். ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியா தான் இருக்க போது. தனம், குடும்பம், வாக்கு, வருமானம், பொருளாதாரம் இது எல்லாமே சிறப்பாவே இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புல தான் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்க போது. சுக்கிரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லயும் சுக்கிரஹோரை நேரத்துல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் வரும்.
மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும். இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும். பெரும்பாலும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரை இந்த காலகட்டம் சுக்கிரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க. அதனால காலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 இந்த நேரத்துல சுக்கிரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும், எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.